திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள ஒரு கிராமம். அங்கிருக்கும் பழமையான சிவன் கோவில் பற்றி ஒரு மர்ம கதையை கிராமத்தார் தலைமுறைகள் கடந்தும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கோவிலுக்கு இரவு நேரத்தில் யாரும் செல்வதில்லை. காரணம், அங்கு மதியம் ஒலிக்கும் ஓசைகள் இரவில் கூட கேட்கப்படுகின்றன. யார் அடிக்கிறார்கள், எப்படி ஒலிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு மாலை அறிவழி என்ற இளைஞன் அந்த மர்மத்தை தீர்க்க வேண்டும் என்ற ஆவலால் இரவு நேரத்தில் கோவிலுக்கு செல்கிறான். கோவில் வாசல் முழுக்க இருட்டு. உள்ளே ஒரு விளக்கே இல்லை. ஆனாலும் உள்ளிருந்து மெதுவாக மந்திர ஓசை போல ஏதோ ஒலி வர ஆரம்பிக்கிறது. அறிவழி நெருங்குகிறான். குளிர்ந்த காற்று வீசுகிறது. திடீரென்று நாதஸ்வர ஒலி போல ஒரு அதிர்வு கோவில் முழுவதும் ஒலிக்கிறது. அவன் கால் நடுங்குகிறது. இங்கே யார் என்று துடிப்புடன் கேட்கிறான். அதே நேரம் கரும்புள்ளி போல ஒரு நிழல் கோவிலின் உள்ளே மெதுவாக அசைந்து வருவது அவனது கண்களில் விழுகிறது. ஆனால் அந்த நிழல் மனிதனின் உருவம் அல்ல. திருமேனியில் ஒளிமின்னும் நீண்டு நிற்கும் உருவம். அறிவழி பயந்து பின்வாங்கும் போது அந்த உருவம் மெதுவாக பேசுகிறது. இந்த கிராமத்தை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன், பயப்பட வேண்டாம். அறிவழி அதிர்ச்சியடைந்து முன்னே செல்கிறான். அவன் அந்த உருவத்தின் முகத்தை பார்க்க முயற்சிக்கிறான். அதே வேளையில் ஒரு பிரகாசமான ஒளி கோவில் முழுவதையும் நிரப்புகிறது. ஒளி நின்றதும் அந்த உருவம் காணாமல் போய்விடுகிறது. அடுத்த நாள் காலை கிராமத்தில் ஒரு செய்திகள். மலைக்குள்ளிருந்த பெரிய பாறை ஒன்று இடிந்து கீழே விழ முயன்றிருக்கிறது. அது கீழே விழுந்திருந்தால் பக்கத்து வீடுகள் அனைத்தும் நொறுங்கி இருக்கும். ஆனால் பாறை இடிவதற்கு சிறிது முன்பே ஒரு அறியாத சக்தி அதை அங்கிருந்தது போரு தள்ளி நிறுத்தியிருக்கிறது. அந்த இடத்தில் மக்கள் பார்த்த அடையாளம் திரிசூலம் போன்ற ஆழமான குத்துத் தடங்கள். அறிவழி அந்த தடங்களை பார்த்தவுடன் நடுங்குகிறான். நேற்று இரவு கோவிலில் தன் முன் நின்ற உருவம் அது மனிதன் அல்ல, அது மர்மம் அல்ல, அது சிவபெருமான் தாமே. கிராமத்தார் அனைவரும் ஒரே சொல்லே சொன்னார்கள், நம்மை காப்பாற்ற வந்தவர் அவர்தானடி. நமக்கு தெரியாமல் இருந்தாலும் நம்மோடு இருந்தவர் அவர்தான். இன்றும் அந்த கிராமத்தில் இரவு நேரங்களில் கோவிலில் மெதுவாக நாதஸ்வர ஒலி கேட்கும். அவர்கள் அது மர்மம் என்று இல்லை, அது திருவடி சுவடுகள் என்று நம்புகிறார்கள்.